இனி எல்லோருக்கும் வனத்துக்குள் திருப்பூரின் பசுமை வணக்கம். நம்ம கரையானும் மண் வளங்கள் குறித்தும் ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் விருப்பமாக இருக்கிறேன் நான். ஏன்னா இன்னைக்கு கரையான் புற்று என்றால் அது கரையான் புற்றா பாம்பு புற்றா என்று இன்னும் பலருக்கு சந்தேகங்கள், பல கேள்விகள் இப்படி இருக்கு. அது எதன் பொருட்டு என்று உங்களுக்கு தெரியும். ஒரு வாழ்விடத்தை குறித்தான சந்தேகம் நமக்கு பெரிதளவுக்கு இருக்கிறது. உயிரின வரலாறு ஒழுங்காக போய் சேரவில்லை என்பதும் ஒரு மிகப்பெரிய காரணமாகவும் இருக்கிறது. எனக்கு தெரிய ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது. கரையானை பற்றி நான் பேசுகிற போது எழுதுகிற போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருகிற ஒரு கதை, இந்த கொங்கு வட்டாரத்திலே சற்று ஏறக்குறைய ஒரு 300 ஆண்டு காலம் நம் பாட்டிகளும் பாட்டன்களும் பேர குழந்தைகளோடு பகிர்ந்து கொண்ட கதை. அந்த கதையை சொன்னால் உங்களுக்கு கரையானை புற்றை பற்றி இன்னும் கூடுதலான தகவலும் செய்தியும் உங்களுக்கு தெரிய வரும். மாமியாளுக்கும் மருமகளுக்கும் சண்டை. அப்படித்தான் கதை ஆரம்பிக்கிறது. மாமியாளுக்கும் மருமகளுக்கும் சண்டை வருது. மருமக கோபிச்சுட்டு தன்னுடைய புருஷனை கூட்டிக் கொண்டு தனி குடித்தனம் போய்விடுகிறார். தனி குடித்தனம் போய் 4 மாதம் ஆச்சு. இப்போ மாமியாக்காரிக்கு என்ன தோணுதுன்னா, தன்னுடைய மருமகள் ஈருசுர்காரியாக, அதாவது கர்ப்பமாக இருக்கா, மகனையும் மருமகளையும் பார்த்து 4 மாதம் ஆச்சு, போய் பார்த்துட்டு வரலான்னு நினச்ச கிழவி என்ன பண்ணுறா, கொஞ்சம் வேர்க்கடலை, அதே மாதிரி வெள்ளரி பிஞ்சு, இப்படி கைக்கெல்லாம் கிடைச்சது எடுத்துட்டு ஒப்புட்டு செஞ்சு ஒரு பெரிய போசையில் போட்டுட்டு அப்படியே நடந்து வர்றான். இப்போல்லாம் கால்நடையாக தான் வரும், நடந்தே கிளம்பி வர்றான். வர்ற வழியில் எல்லாம் நல்லா மழை பெஞ்சு மண் ஈரமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் தொய்யக்கீரை, நிறைய வட்ட வட்டமான தொய்யக்கீரை நிறைய முளைச்சி கிடக்கு. கிழவிக்கு கீரையாச்சு ரொம்ப பிரிந்தானே. இந்த தொய்யக்கீரையை ஒரு மடி நிறைய பொறிச்சு மடியில் வச்சுட்டு ஒப்புட்டு வேர்க்கடலை, அதே மாதிரி வெள்ளரி பிஞ்சுன்னு எல்லாத்தையும் மருமகளுக்கு கொண்டு வர்றான். ஏன்னா மருமக ஈருசுர்காரியாக இருக்கா, கொடுக்குறோம். நடந்து வந்துட்டு இருக்கா. இப்போ மருமக என்ன பண்ணுறான்னா, அன்னைக்குன்னு பார்த்து நெல்லு குத்தி சோறாக்குறா. நமக்கு நெல்லு குத்தி சோறாக்குவது என்பதே ஒரு பெரிய விசேஷம்தான். அன்னைக்கு நெல்லு குத்தி சோறாக்கி வெடக்கோழி அடித்து குழம்பு வச்சிட்டு இருக்கா. ஈருசுர்காரின்னு ஆசை வச்சாச்சு. இப்போ மாமியா வந்துட்டு இருக்கிறான். மாமியா வந்துட்டு இருக்கிற செய்தியை பக்கத்து வீட்டுக்காரி ஓடி வந்து, அடியே இவளே, உன் மாமியா செட்டி தோட்ட பக்கம் வந்துட்டு இருக்கா உன்னை பார்க்கன்னு ஒரு செய்தியை சொல்லிட்டு அவன் சோழியை பார்க்க போயிட்டான். இவன் பதறி போயிட்டா. மருமக இன்னைக்குன்னு பார்த்தா மாமியா வரணும், இந்த பொழையா போனவன் இன்னைக்கு தான் நெல்லு குத்தி சோறு ஆக்கணுமா, விரக்கோழி அடித்து குழம்பு வைக்கணுமா அப்படின்னு நினச்சிட்டு வச்சுட்டா என்ன ஆகுன்னா, மாமியாக்காரி வந்தால் பிழுவிழுன்னு பிடிச்சிக்குவான். ஏன்னா என்னுடைய மகன் எங்கேயோ காடு கரை தோட்டம் துறவுன்னு போய் சம்பாதிச்சுட்டு வர்ற காசில் நீ வீட்டில் உட்காந்து நெல்லுச்சோறும் வெடக்கோழி கறியும் திங்கிறையான்னு பிடிச்சிக்குவா. அது சண்டை வந்து தான் நான் தனியாகவே வந்தேன் அப்படின்னு நினச்சவா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறான். சாப்பாடு ஆயாச்சு, கோழி ஒரு நல்ல கொதிச்சு மனம் வந்தாச்சு. ஆனால் வச்சிருக்க முடியாது. இன்னும் 5 நிமிஷத்தில் மாமியாக்காரி வீட்டுக்கு வந்துடுவா. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பதற்றத்தில் சோத்தையும் தூக்கிட்டா, குழம்பையும் தூக்கிட்டா, அடுப்பை நிறுத்திட்டு, அடுப்பில் தண்ணி தொளிச்சுட்டு அடுப்பை நிறுத்திட்டு, சுடுது கை, சுடுறது கூட இது கூட அவளுக்கு தெரியல, சொரணை இல்லை. தூக்கிட்டு எங்கே ஊற்றலா வெளியேன்னு வர்றான். முன்னாடி ஒரு பெரிய கரையான் புத்து இருக்கு. கரையாம்புத்துக்குள்ளே போய் கறி குழம்பையும் ஊற்றி சோறையும் உள்ள பூரா போட்டு வச்சுட்டு, எனக்கு தெரியாதில்ல, எல்லாம் உள்ளே போட்டு எல்லாம் பாத்திரங்களை கழுவி வச்சுட்டு கம்முன்னு உட்காந்துட்டான். மாமியா கறி உள்ள வந்தான். வாங்கத்த அப்படின்னு, வாரேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு கிளவி தண்ணியில் உட்காந்துட்டு, மகள் எங்கே போனான்னு கேட்டேன். அவங்க வேலைக்கு தான் போயிருக்காங்க, சாயந்தரம் ஆக வர்றதுக்கு. சோறு தண்ணி ஆக்கி வச்சையா? இல்லாத இனிமேல் தான் ஆக்கணும். சரி இரு, நானே ஆக்கிறேன். நான் ஆக்குனா என்னுடைய கை பக்குவம் என் மகனுக்கு பிடிக்குன்னு நினச்சிட்டு கிளவி வீட்டுக்குள்ளே போய் ஒரு பக்கம் ராய் எடுத்து நல்லா திருகியில் போட்டு மாவை அரைச்சி களி கிண்டி கொண்டு வந்த கீரை, தொய்யக்கீரையில் ஒரு குழம்பு ஒன்று வச்சு அப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்வா கிழங்கு அப்படியே மணக்கு கீரை.
2 பேரும் மாமியாளும் மருமகளும் சாப்பிட்டு வந்த கதை போன கதையெல்லாம் பேசிட்டு ராசி ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம பாட்டி கதை சொல்லி முடித்திருந்தால், இந்த கதையை அதுவும் வனத்துக்குள் திருப்பூர் நேயர்களுக்கு, வனத்துக்குள் திருப்பூரின் காணொளிகளை தவறாமல் பார்ப்பவர்களுக்கு நான் சொல்லி இருக்கவே மாட்டேன். இந்த கதையை இங்கு ஏன் பதிவு செய்கிறேன்? ஒரு கொங்கு வட்டாரத்தில் 300 ஆண்டுகளுக்கு மேலாக புழங்குகிற ஒரு கதையை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் அது கரையானோடு தொடர்பு இருப்பதாக சொல்றேன். அப்போ தான் பாட்டி கதை அப்படி நிற்கல, முடிச்சுட்டு ராசி ஆயிட்டாங்கன்னு நிற்காம, என்னதான் ராசியானாலும் ஆசையாக வைத்த நெல்லு குத்தி போட்ட அந்த சோறும் நெல்லுச்சோறும் வெடக்கோழி குழம்பும் சாப்பிடுகிற ஆசை என்பது அந்த ஈருசிற்காரியின் தொண்டையில் இருந்தது. முடியலையே, சாப்பிட முடியலையே செஞ்சுங்கிற அந்த ஆசை இந்த தொண்டையை விட்டு போகவே இல்லை என்று பாட்டி சொல்லிவிட்டு, வருடம் ஒரு முறை வருண பகவான் அவள் புற்றுக்குள் ஊட்டிய அந்த கோழி குழம்பையும் சாப்பாட்டையும் எப்படி வெளிக்கொண்டு வர்றாருன்னு சொல்லுவான். அப்படியே வருண பகவான் இடியா இடிப்பார் வானத்தில். மின்னல் சாட்டையை கொண்டு இந்த கரையான் புற்றை உழுக்குவாராம். உழுக்குகிற போது, அதுவும் மின்னல் சாட்டையால் கரையான் புற்றை உழுக்குகிற போது அதிலிருந்து என்ன வரும்னா, இவ ஊத்துன நெல் சோறு இருக்குது பாருங்க, அது அப்படி ஈசலாக பறக்குமா. இவள் ஊற்றி வைத்த அதுக்குள்ள அந்த புற்றுக்குள் ஊற்றிய கோழி குழம்பு காளானாய் முளைப்பதாக நம் பாட்டிகள், நம் பாட்டன்கள் 300-400 வருடத்துக்கு முன்பு இந்த கொங்கு வட்டார வழக்கிலே ஒரு கதையை சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு கரையான் புற்றை பற்றியும் காளானை பற்றியும் ஈசல் பற்றியும் ஏதோ புரிந்திருக்கிறது என்று பொருள். நமக்கு இன்னும் அது கரையான் புற்றா பாம்பு புற்றா என்கிற பிரச்சனை இன்றளவு நமக்கு தீரவில்லை. இப்போ கரையான் புற்றுக்கு வரலாம். ஏன்னா கரையான் என்கிற ஒரு சின்ன உயிர் சற்று ஏறக்குறைய 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு, நீங்க இப்ப யோசிச்சீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன உயிர் 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியில் தோன்றியவை. அது மட்டும் அல்ல, முதலில் தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்து சாப்பிடுகிற ஆதி விவசாயியாக இருந்த முதல் உயிரினம் கரையான். என்னையா கதையா சொல்றீங்க மீண்டும் நீங்க நினைக்கலாம். ஏன்னா ஒரு கரையான், சின்னஞ்சிறு கரையான் தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்து சாப்பிட்டு விட முடியுமா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழுவது நியாயம்தான். எப்படி கரையான் சாப்பிடுதுன்னா, நீங்கள் கரையான் புற்றை கவனிக்க வேண்டும். கரையான் புற்றை போல் ஒரு வாழ்விடத்தை இன்று வரையிலும் யாரும் அமைத்துக் கொள்வதில்லை. ஒரு கரையான் புற்றினுடைய நீளத்தை நாங்கள் அளந்து பார்க்கிற போது அது ஒரு 4 அடி இருக்கலாம், அல்லது 5 அடி 4 அடி புற்றுகள் இருக்கலாம் என்றால், 3ஐ நீங்கள் கூட்டிக் கொண்டால் 12 அடி கீழே ஆழத்தில் கரையான்கள் இருக்கிறது என்று போறோம். 12 அடி ஆழத்தில் இருந்து அதையும் நீங்கள் இன்னொரு வகை கூட்டினால் 16 அடிக்கு கீழே பல்வேறு சுரங்கங்கள், 4 வகையான சுரங்கங்கள் உள்ளே இருக்கிறது. டனல் என்கிற சுரங்கம் இருக்கிறது. பெரும் புற்று 4 அடி உங்களுக்கு தெரிகிறது. கீழே அது 12 அடியில் தங்கி 16 அடி நீளம் வரைக்கும் 4 வகையான பெரும் சுரங்கங்களை அமைத்து அங்கே வாழுது. இது ஒரு காலனி அல்லது கரையான்களின் குடியிருப்பு. அதில் 4 வகையாக பிரிஞ்சுது. ஒன்று ராணி கரையான் ஒன்று இருக்குது, அது தனியாக இருக்கும், அது வேலை கரையான்களை உற்பத்தி செய்வது. இன்னொரு பக்கம் ஆண் கரையான் இருக்கும். ஆண் கரையானுக்கு ராணி கரையானை இனப்பெருக்கம் செய்கிற வேலையில் அது இருக்கும். இன்னொரு பக்கம் வேலை கரையான்கள், பனிக்கரையான், இது எக்கச்சக்கமாக இருக்கும். இந்த வேலை கரையான்கள் அடுத்தது வாகை கரையான்கள். வாகை கரையான்னா என்ன? வாகை கரையான் என்றால் புற்றை பாதிக்கிற, புற்றை ஏதாவது நோண்டுச்சுன்னா அதை போய் எதிர்த்து சண்டை கட்டி அதை துரத்தி விட்டு புற்றை தொடர்ந்து காப்பாற்றிக் கொள்வதற்கும் புற்றை தொடர்ந்து செப்பனிடுவதற்கும் வாகை கரையான்கள் வேலை செய்கிறது. பனிக்கரையானுக்குத்தான் தோட்டம் போடுகிற வேலை. என்னையா எப்படியோ உள்ள தோட்டம் போடுது? நம்பவே முடியலையா நீங்கள் சொல்கிறது? உள்ள தோட்டம் இருக்குது. ஏன்னா சுரங்கத்திலே 16 அடிக்கு ஒரு பெரிய தோட்டம் உள்ளே இருக்கிறது. தோட்டத்தில் என்ன விதைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரையானை கவனிக்க வேண்டும்.
வெய்ய காலம் வந்துடும். நீங்கள் பாருங்கள், இந்த புல்லெல்லாம் காஞ்சிரும். இப்போ நம்ம ஆளுகள்லாம் புல்லு காஞ்சா தீ வச்சு பழகிட்டான். ரொம்ப மோசமான பழக்கம் தீ வைத்தல். புல்லை அப்படியே விட்டிங்கன்னா கரையான்கள் இந்த புல்லை ஒவ்வொரு இன்ச்சுக்காக வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். கூட்டம் கூட்டமாக வருகிற வேலைக்கார கரையானுக்கு என்ன வேலை என்றால், இந்த புல்களை கொண்டு போய் தோட்டத்தில் அடுக்கி வைப்பது. அடுக்கி வைக்கிற போது என்ன நடக்குன்னா, கரையான்களில் எங்கெல்லாம் கூடு வைத்திருக்கிறதோ அங்கெல்லாம் கொஞ்சம் ஈரப்பதம், குளுமையான இடம், ஈரப்பதம் கட்டாயம் இருக்கும். அருகாமையில் அதன் கீழே நீரூற்றுக்கள் கொஞ்சமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் கரையான்கள் அங்கு கூடு வைக்காது. அது வீடு, கரையானுக்கு வீடு. அப்போ அந்த இடத்துல அது பூரா அடுக்கி வச்ச பிறகு ரொம்ப முக்கியம், காற்று உள்ளே போக வேண்டும். காற்று உள்ளே போய் காற்று வெளியே வருவதற்குத்தான் மேலே அவ்வளவு துளைகளை அமைத்திருக்கிறது. அவ்வளவு துளை இருக்கும். ஒரு புற்றில் நின்று பார்த்தீங்கன்னா அங்கு துளைகள், வித்தியாசமான துளைகள் இருக்கும். கீழும் மேலும் அக்கம் பக்கம்னு சொல்லி நிறைய துளைகள். இதில் ஒரு துளைகளை காற்று உள்ளே போக வேண்டும், இன்னொரு துளை வெளியே காற்று வெளியே வர வேண்டும். சூரிய ஒளி ஒரு துளைக்குள்ளே போக வேண்டும், இன்னொரு துளை வெளியே வெளியே வர வேண்டும். ஆக காற்றையும் ஒளியும் சமமாக உள்ளே கடத்தி கொண்டு போன புற்களை பூஞ்சை அடைய வைத்து பூஞ்சையை காளானாக்கி காளானை உணவாக்கி கொள்ளுகிற ஒரு பெரும் வேலையை 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோட்டம் அமைத்து முதல் விவசாயம் செய்த ஆதி விவசாயியான கரையான்கள் ஒரு புற்றில் 5 லட்சம் வரையும் வாழ்கிறது. நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். 5 லட்சம் கரையான்கள் இருப்பது கண்ணுக்கே தெரியவில்லை. ஒரு 4 அடி புற்று கீழே கிட்டத்தட்ட 12 அடி ஆழத்தில், அதற்கு கீழே 16 அடிக்கு கீழே சின்ன சின்ன தளம் அமைத்து இப்படி 4 வகையான வாழ்க்கையை கரையான்கள் வாழ்கிறது. எவ்வளவு பெரிய அதிசயம்! அப்போ இந்த அதிசயம் எங்கே நடக்குதுன்னா, 5 லட்சம் இருக்கிற கரையான்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. 5 லட்சம் மக்கள் வாழ்ந்தால் அவனுக்கு ஒரு பெரிய நகரம் வேண்டும். அவனுக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் தொடங்கி எல்லாமும் வேண்டும். எவ்வளவு நிலங்கள் போயிடுது. ஆனால் 5 லட்சம் கரையான்கள் இருப்பதே தெரியாமல் இருக்கு. மண் வளத்தனை பாதுகாத்துட்டே இருக்குன்னு சொல்கிறோம். அப்படியா? அப்போ 5 லட்சம் கரையான்கள் இருக்குதா? ஒரு இடத்துல இருக்கு. ஓஹோ, இந்த 5 லட்சம் கரையான் என்னையா செய்யுது? ஒன்று மறுசுழற்சி செய்யுது. புற்களை காளானாய் மாற்றி தான் சாப்பிட்டு விட்டு இந்த மண்ணை வளப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கரையான் தனக்கானதை பூமிக்கு மேலே இருந்து எடுத்துக்கொள்வதில்லை, தனக்கான எல்லாவற்றையும் பூமிக்கு கீழே இருந்து எடுத்துக்கொள்கிறது. இப்போ 5 லட்சம் கரையானில் நிறைய கூட்டாயிருச்சு. புதிய குடியிருப்புகள் வேணும். புதிய குடியிருப்புகளுக்கு என்ன பண்ணுறதுன்னா, அப்போ தான் ஈசலாசலது மாறும். அதாவது வாலிப வயசு வந்ததுமே கரையான்களுக்கு சிறகு முளைக்க தொடங்கிடும். சிறகு முளைத்த கரையானுக்கு பேர் ஈசல். நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, ஐயா ஈசலுக்கு ஒரு நாள் தையா வாழ்வு. யார் ஐயா சொன்னா? அவங்களுக்கு உயிரின வரலாற்றில் ஈசல் முதலிரவுக்கு போகிறது. முதலிரவுக்கு போய் இனப்பெருக்கம் செய்து புதிய குடியிருப்புகளை உருவாக்கி இந்த மண்ணை வளப்படுத்துகிற வேலையை இளைஞர்கள் செய்யறாங்க. நம்மால் ஈசலுக்கு ஒரு நாள் தாயா வாழ்வுன்னு சொல்கிறான். ஈசல் வெளியே கிளம்பும். அதாவது ஒரு 5 லட்சம் இருக்க வேண்டிய இடத்திலே 15 லட்சம் கரையான்கள் என்று ஒரு குடியிருப்புக்குள்ளே நெருக்கடி வருகிற போது இளம் வயது சிறகு முளைத்த எல்லா கரையானும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதுவும் தென்மேற்கு பருவமழையோ வடகிழக்கு பருவமழையோ தொடங்குகிற நேரத்தில் ஒரு புதிய குடியிருப்பை எளிமையாக உருவாக்குவதற்கு தோதான நேரத்தில் இந்த கரையான்கள் புற்றிலே இருந்து கிளம்பும். லட்சக்கணக்கான கரையான்கள் கிளம்பும். லட்சக்கணக்கான கரையான்களும் புற்றெடுக்க தொடங்கினால் இந்த பூமியில், இந்த நிலத்தில் பூராமே கரையான் புற்றாக தெரியும். ஆனால் இந்த ஈசல் கிளம்புகிற போது பாம்புகள் ஈசலை பிடிக்க வரும், காக்கைகள் பிடிக்கும், காட்டுக்கோழிகள் பிடிக்கும், மயில் பிடிக்கும், மனிதர்களும் பிடிப்பார்கள். ஈசலை எல்லாம் சாப்பிடுவான். ஏன்னா ஈசலில் இருக்கிற ஒரே சத்து புரதம். புரதம் இருப்பதால் மனிதன் தொடங்கி எல்லாம் சாப்பிட்றான். இந்த சிட்டுக்குருவிகள் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மரத்தில் அடைஞ்சிருக்கும். சிட்டுக்குருவி இருக்கிறதே தெரியாது. ஆனால் ஈசல் பறக்கிற காலத்தில் சிட்டுக்குருவி 10 மணி ஆனாலும் தூங்காது.
எனக்கு ஒரு ஆய்வில் ஒரு ஆச்சரியம் கிடைத்தது. புறா சைவமானது. அவை ஊனுண்ணிகளை, விலங்குகளை, பூச்சிகளை சாப்பிடாது. முழுக்க தானியங்களை சாப்பிடுகிற ஒரு பறவை புறா. அந்த புறா ஈசல் பறக்கிற நாளில் ஈசலை சாப்பிடுகிறது. மெலிந்து போன, குறிப்பாக வளர்ச்சியில் மெலிந்து போன எல்லா உயிர்களுக்குமான புரதமாகவும் ஈசல் இருப்பதால் ஈசலை இத்தனை பேரும் சாப்பிட்டு மிச்சமாகிற ஈசல் தான் புதிய புற்றெடுக்கிறது. மரத்திலே போனால் அது கூடு, மரத்திலும் ஈசல் தங்கும். மரத்தில் போனால் அது கூடு, மண்ணில் கட்டினால் அது புற்று. அவ்வளோதான் புற்று. ஒரு ஆச்சரியமா என்ன ஆச்சுன்னா, இந்த மண்ணில் கரையான் இருக்கும் வரையிலுமே இந்த மண் வளமாக இருக்குன்னு மட்டும்தான் பேசினோம். இப்போ ஒரு ஆச்சரியமான தகவல் என்ன ஆச்சுன்னா, இப்போ கிடைச்ச ஒரு தகவல் படி நமக்கு 1000 வருஷத்துக்கு மேலாச்சுங்க தஞ்சை பெரிய கோயில் கட்டி. 2000 வருஷம் இருக்குங்க கல்லணை கட்டி. இவையெல்லாம் 1000 வருஷமாகவும் 2000 வருஷமாகவும் இந்த மண்ணிலே நிலைத்திருக்கிறது. அப்படி சொல்லிக்கிறோம். நல்லதுதான், பெருமைதான், சிறப்பு தான். 1000 வருடங்களும் 2000 வருடங்களும் இந்த மண்ணில் நிலைக்கிற ஒரு கட்டடங்களை உருவாக்குவது மனித உழைப்பு என்று நாம் பெருமைப்படலாம். இப்போ ஒரு ஆய்வில் எத்தியோப்பியா என்கிற ஒரு நாட்டில் 10 அடி உயரமுள்ள ஒரு புற்றை கரிமக்கால கணக்குப்படி ஆய்வு செய்தால் அவை 4300 ஆண்டுகள் இந்த மண்ணில் நிலைத்திருக்கிறதாக செய்தி வருகிறது. நாம் ஆச்சரியப்பட வேண்டும். 4000 ஆண்டு காலம் இந்த பூமியில் இருக்கிற இயற்கை சீற்றங்கள், பெரும் வெள்ளம், பெரும் வறட்சி, பெரும் காற்று என்று இயற்கையின் எல்லா சீற்றங்களையும் எதிர்கொண்டு 4000 ஆண்டுகள் இந்த பூமியில் நிலைக்கிற ஒரு வாழ்விடத்தை கட்டி இருக்கிற எந்த கரையானுக்கும் கண்கள் தெரியாது. கண்களே தெரியாத கரையான் 4000 ஆண்டு காலம் நிலைத்து நிற்கிற ஒரு கட்டிடத்தை, ஒரு வாழ்விடத்தை உருவாக்கியிருக்கிறோம். எவ்வளவு பெரிய செய்தி! ஒரு வாழ்விடத்தை அதை உருவாக்கி இருக்கிறது. கரையான் புற்றை நீங்கள் கவனித்தால் காலநிலையும் நீங்கள் கவனித்ததுக்கு பொருளாகும். இனி வெறும் கருவியை வைத்துக் கொண்டு காலத்தை கணிக்க முடியாது. கரையான் புற்றிலே நாம் காலத்தை கணிக்கலாம் என சொல்லுகிறது அறிவியல். ஏன்னா ஒரு கரையான் புற்று எங்கு மழை அதிகமாக பெய்கிறதோ அந்த இடத்திலே தன்னுடைய புற்றுக்கு மேலே குடை போல கட்டி இருக்கிறது. காரணம், மழை நீர் ஆதல் பட்டு புற்றுக்கு சேதாரம் இல்லாமல் சிதறிவிடுவதற்கு ஒரு கூரையை போல், ஒரு குடையை போல் கூடை அமைக்கிறது. எங்கேயெல்லாம் வெயில் கூடுதலாக அடிக்கிறதோ அங்கேயெல்லாம் கூர்மையாக கட்டி இருக்கிறது. கூர்மையான இடத்திலே வெயில் பட்டு அந்த ஒளி சிதறி விடுகிறது. ஆக ஒரு காலநிலையை அறிந்து, இன்னும் ரொம்ப எளிமையாக சொன்னால், ஒரு ஆண்டுக்கு ஒரு 3 பருவம் 4 பருவத்தை நாம் கடந்து விடுகிறோம். காற்று 4 திசையில் அடிக்கும். வாடை ஒரு திசையில் அடிக்கிறது, கோடை ஒரு திசையில் அடிக்கிறது, தென்றல் ஒரு திசையில் அடிக்கிறது, கொண்டல் ஒரு திசையில் அடிக்கிறது. இந்த 4 காற்றையும் உள்ளே சமமாக அனுப்புவதற்கு இந்த புற்றை மூடி திறக்கிற கலையை கரையான்கள் கற்றிருக்கிறது. நாம் நம் வீடுகளில் அப்படி ஜன்னலை மாற்றி மாற்றி வைத்துக் கொள்ள முடியாது. சரியான காற்று உள்ளே போவதற்கு மிக நேர்த்தியாக கூடு கட்டுகிறது கரையான். கரையான் புற்று அருகிலே உட்கார்ந்து இனி காலத்தை கணிக்க வேண்டும். ஏன்னா காலநிலை மாற்றத்தை, பெரும் மழையை, பெரும் வறட்சியை இந்த பூமி எப்படி எதிர்கொள்ளும் என்று நாம் கரையான் புற்றருகில் உட்கார்ந்து கரையான்கள் தன் புற்றை மாற்றிக்கொள்ளுகிற, கரையான்கள் தன் கூடுகளை எப்படியெல்லாம் மாற்றிக்கொள்கிறது, புற்றை எந்த மாதிரி கட்டுகிறது என்று பார்த்தாலே எதிர்காலத்தில் நாம் எப்படி கரையானிடத்தில் இருந்து கற்றுக்கொள்கிறோம் என்பது தெரியும். நண்பர்களே, பசுமையை, இயற்கையை நேசிக்கிற, இன்னும் குறிப்பாக உயிர்களை நேசிப்பவர்களுக்கு நான் சொல்வேன், வெறும் புத்தகங்களில் கற்றுக்கொள்வதற்கு மட்டுமல்ல, கரையான் புற்றுக்களில் இருந்தும் கற்றுக்கொள்வதற்கு நமக்கு 1000 செய்திகள் இருக்கிறது. ஆக சின்ன உயிர், சிற்றுயிர் என்று நாம் காலில் மிதிக்காமல் அதை கவனிக்க தொடங்கினால் இந்த முழுக்க பிரபஞ்சத்தின் எல்லா ரகசியங்களும் உங்களுக்குள் திறக்கும். உங்களுக்குள் திறக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.